வணக்கம். இளைஞர்களுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் காரிலிருந்து இறங்கி குடுகுடுவென ஓடிச் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சருக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறிய பாதுகாவலர்கள். இணையத்தில் வைரலாகும் வீடியோ. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை புரிந்த போது நடந்த ஒரு நிகழ்வு அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. அதாவது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாவட்ட சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வந்தார். இதற்கிடையே சில மாதங்களாகவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அவ்வப்போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு வந்தது. இதனால் மருத்துவர்களின் அறிவுறுத்தலின்படி அடிக்கடி வெளிமாவட்ட சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தவிர்த்து வந்தார். ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாவட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இதற்கிடையே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நலனில் குறைபாடு இருப்பதாக அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேச்சு தொடர்ந்து வந்தது. எந்த அளவுக்கு என்றால் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் கடந்த ஜூலையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது வேஷ்டியும் சட்டையும் அணிவதுதான் முதல்வருக்கான அடையாளம் என்றும், ஆனால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போதெல்லாம் பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு வருகிறார். அவரால் நடக்க முடியவில்லை, கைகள் நடுங்குகின்றன, அவருக்கு உடல்நல பாதிப்பு உள்ளது என்றும், கை நடுக்கம் தெரியக்கூடாது என்பதற்காகவே பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டபடி நடந்து வருகிறார் என்று சொல்லும் அளவிற்கு முதலமைச்சரின் உடல்நலம் பற்றிய விவாதம் வெளிப்படையாகவே நடந்தது. ஆனால் நேற்றைய தினம் ஈரோட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது சுறுசுறுப்பு அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், தொண்டர்கள் உட்பட அனைவரையுமே ஆச்சரியப்பட வைத்தது. அதாவது பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேற்றைய தினம் ஈரோடு மாவட்டம் வருகை புரிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை வரவேற்க ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சாலை நெடுகிலும் காத்து கொண்டிருந்தனர். அவர்களை பார்த்ததும் உற்சாகமடைந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சட்டென தனது வாகனத்தை நிறுத்தச் சொல்லி காரிலிருந்து இறங்கி நடு ரோட்டில் விறுவிறுவென நடந்து சென்றார். முதலமைச்சர் இறங்கி நடந்து வருவதை பார்த்தவுடன் அங்கிருந்த மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்தது. ஓடி வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு கை கொடுத்தனர். அனைவருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் கை கொடுத்து நலம் விசாரித்தபடி நடந்து சென்றார். குறிப்பாக சிறு பிள்ளையை போல சுறுசுறுப்பாக விறுவிறுவென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடந்து சென்றார். முதலமைச்சரின் பின்னால் வந்த பாதுகாவலர்கள் கூட முதலமைச்சரின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் திணறி போனதை காண முடிந்தது. அந்த அளவிற்கு மிகுந்த உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் காணப்பட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் நடந்த நடையை பார்த்து பலரும் ஆச்சரியப்பட்டனர். ஸ்டாலினா இவ்வளவு வேகமாக நடக்கிறார் என்றும், புதிய சக்தி பெற்றவர் போல புயலாக நடந்து செல்கிறார் என்றும் அங்கிருந்தவர்கள் பேசிக்கொண்டனர். அதாவது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு நரம்பு தொடர்பான சில பிரச்சனைகள் இருப்பதாக சில வருடங்களாகவே பேச்சிருக்கிறது. இந்த நிலையில் சமீபத்தில் அமெரிக்காவிற்கு தொழில்மொழிகளை திரட்டச் சென்ற போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க மருத்துவ நிபுணர்களிடம் மருத்துவ ஆலோசனை பெற்றதாக கூறப்படுகிறது. அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதுவரை எடுத்துக்கொண்ட மாத்திரைகளை பார்த்த அமெரிக்க மருத்துவர்கள் அந்த மாத்திரைகளின் சைடு எஃபெக்ட் அதிகம் என்றும், அதனால் அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்லி வேறு சில மருந்துகளை பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. மேலும் தினந்தோறும் செய்யும் பயிற்சிகளிலும் மாற்றம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அதன்படியே அமெரிக்க பயணத்திற்கு பின் தனது டாக்டர்களை மட்டுமல்லாமல் பயிற்சியாளர்களையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மாற்றியிருக்கிறார். அந்த வகையில் முழு நாளும் உற்சாகமாக இருக்கும் வகையில் காலையிலேயே முதலமைச்சருக்கு பிரத்யேக பயிற்சிகளை அளித்து வருகிறார்கள். அதேபோல் மாலை வேளைகளிலும் தனது வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய நீச்சல் குளத்தில் நடைபயிற்சியை மேற்கொண்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த புதிய பயிற்சிகளின் காரணமாகவே தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மிகவும் உற்சாகம் நிறைந்தவராக காணப்படுகிறார். நேற்றைய தினம் ஈரோடு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இளைஞர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் மிகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்புடனும் காணப்பட்ட இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.